டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்களோட டீ கடையில் தினம் தினம் எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபிஸை பார்த்துட்ருக்கிறீங்க. இதில் உங்களோட கருத்துக்களையும் நிறை குறைகளையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் எங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் கடையில் அதிரசம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இதுக்காக 1 கிலோ அரிசி மாவு மட்டும் நாங்கள் எடுத்துருக்குறோம். நாங்கள் மொத்தமாக ஊற வச்சு மிஷினில் அரைச்சிருவோம். நீங்கள் வீட்டில் இதை அழகாக மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். அதே பதத்துக்கு வந்துடும். இப்போ அரைச்சி வச்ச அரிசி மாவை கொஞ்சம் நேரம் நல்லா அந்த ஹீட்டு போகிற அளவுக்கு ஆற வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி எள்ளு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காயும் சுக்கையும் நல்லா பொடி பண்ணி அதிலே சேர்த்துக்கலாம். இந்த 3மே நல்ல மணமாக இருக்கிறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இதுக்கப்புறம் நம்ம பாகு ரெடி பண்ணணும். இந்த பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போது இதில் 3/4 கிலோ வெல்லம் சேர்த்துருக்குறோம். 1 கிலோ மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம் போதுமானது. அதிகமாச்சு அப்படின்னா அதிரசம் ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். இப்போது இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளரே போதுமானது. அதிகமாக சேர்த்துட்டோன்னா பாகு ரொம்ப தண்ணி ஆயிரும். திரும்ப நம்ம மாவில் கலக்கும்போது மாவும் சேர்ந்து தண்ணி ஆயிரும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நேராக எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். வெல்லம் சேர்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் வெளியிலே நம்ம பொடுசாக நொறுக்கி அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கொதித்து வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மெல்ட் ஆயிரும். நமக்கு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆகாது. வெள்ளத்தில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகள்லாம் கரைஞ்சி போகிறதுக்காக மெதுவாக அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் இருக்கிற கட்டி எல்லாமே கரைஞ்சி பாகு நல்லா ஒன்று போல் வரும். இந்த வெள்ளைப்பாகு நல்லா இப்போ கொதிச்சு வந்துடுச்சு. இது கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு சின்னதாக கையில் எடுத்து அப்படியே உருட்டி பார்த்தோம்னா உருண்டை ஆயிரும். உருண்டை ஆயிடுச்சுன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுருங்க. இனிமேல் நம்ம மாவில் கலக்கணும். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. இது பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க. இது நீங்கள் 3 பேர் சேர்ந்தால் தான் கரெக்டான அந்த இதை பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் 2 பேராவது இருக்கணும். ஏன்னா இந்த பாகு அந்த மாவில் சேரும்போது ரொம்ப கட்டி சேர்ந்துடும். நீங்கள் ஒரே ஆள் அந்த பாத்திரத்தை பிடிச்சிட்டு கிண்டி எடுக்க முடியாது. அதை நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் பாகை ஊற்றிக்கிட்டே நல்லா பாத்திரத்தையும் இறுக்கி பிடிச்சிக்கிறணும். ஒருத்தர் நல்லா இன்னொரு கையில் வச்சு அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாவுக்குன்றதை கொஞ்சம் வேகமாக பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகுனா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இருக்கிற பாகு அப்படியே கட்டி சேர்ந்துடும். அதுக்காகவே பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே இந்த ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். அந்த மாவும் பாகும் ஒன்று சேர ஆரம்பிச்சிடும். பொதுவாக மனைவியோட துணை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது வேறு எந்த விஷயத்துக்கு பொருந்தலை அப்படின்னாலும் அதிரச மாவுக்குன்றதில் கண்டிப்பாக பொருந்தி வரும். இந்த மாவுக்குன்றது வீட்டில் வச்சு பண்ணுறதுனால கொஞ்ச நேரம் கிண்டிட்டு நம்ம தலையில் கட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டு கிண்டுன்னு நாங்கள் தான் கிண்டி எடுத்தோம். அதை இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த மாவும் வெள்ளைப்பாகும் நல்லா கலந்து வந்துருச்சு. அதிரசத்துக்கு எப்போவுமே மாவு ரெடி பண்ணி உடனே போடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது ஊற வைக்கணும். அப்போ தான் அதிரசம் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக வரும். நாங்கள் எப்போயுமே 2 நாளைக்குரிய மாவு ரிசர்வில் இருந்துக்கிட்டே இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி கிண்டின மாவை அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிருவோம். இப்போது மாவு கிண்டி 2 நாள் ஆச்சு. நல்லா கட்டி சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் அதிரசம் போடுறதுக்காக மாவை ரெடி பண்ணணும். ஏற்கனவே நம்ம கிண்டி வச்ச அந்த மாவு எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபுல்லாக பிசைஞ்சு விடணும். இந்த மாவுக்கு நம்ம சோடா உப்பு சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. சோடா உப்பு இல்லாமலே அதிரசம் நல்லாவே வரும். நாங்கள் இது கூட சோடா உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போது அதிரசத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் இந்த அதிரசம் போடுறதுக்குன்னு அடிப்பாகம் தட்டையாக இருக்கிற மாதிரி இரும்பு வாணலியை எடுத்து அடுப்பில் வச்சிட்டோம். அடிப்பக்கம் தட்டையான வாணலி முறுக்கு போடுறதுக்கும் அதிரசம் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. இப்போ அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் சூடாகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு வாழை இலையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிரசத்தை தட்டி போடலாம். மாவை சின்னதாக உருண்டை பிடிச்சி அப்படியே நல்லா தட்டி விட்டு அதுக்கு மேலே சென்டரில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் தூக்கி போட்டோம் அப்படின்னா மெதுவாக கொதிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போட்ட உடனே அது கரியிடக்கூடாது. மெதுவாக நின்று வேக விடணும். அதை அதிரசத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி நல்லா கொதிக்க இருந்த பாகு வச்சு தான் மாவை கிண்டி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுலேயே அந்த மாவு பாதி வெந்திருக்கும். திரும்ப நம்ம எண்ணெயில் போடும்போது அது பாதி வந்தாலே போதும். மொத்தத்தில் நல்லா வந்துடும். அதுக்காக தான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். இப்போ ஒருத்தர் தட்டி போட ஒருத்தர் அதை புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வேகமாகவும் போட முடியாது. ஒருத்தர் அதிரசத்தை தட்டி போட்டுக்கிட்டே இருக்க இன்னொருத்தர் அதை கரெக்டான பதத்துக்கு வரும்போது திருப்பி விட்டு
கொஞ்ச நேரத்திலேயே அப்படி வேக விட்டு எடுத்துடணும். மேக்ஸிமம் இந்த அதிரசம் போடும்போது மாஸ்டர் யாராக இருந்தாலும் கூட ஒருத்தரை துணைக்கு வச்சுக்கிருவாங்க. ஏன்னா கரெக்டான கலருக்கு பதமாக வரணும் அப்படின்னா ஒருத்தர் அதை புரட்டி விட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் கடையில் வச்சு போடுறதுனால நிறைய தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும், ஒருத்தர் வந்து புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காகவே துணைக்கு ஒருத்தரை வச்சுக்கிறோம். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணும்போது ஒருத்தரே போதுமானது. இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்டிங்கன்னா அதிரசமும் நல்லாயிருக்கும், உங்களோட அன்பும் நல்லாயிருக்கும். அதிரசம் வந்து இப்போ எண்ணெயில் வந்து நுரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுது. இந்த பதத்துக்கு இதை எடுத்தாலே வந்து போதுமானது. இதை இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த சூடுக்கு வந்து அது வெந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப கருக்க ஆரம்பிச்சிடும். கடையில் போடும்போது ரொம்ப கவனமாக இருந்தால் கூட 1-2 அதிரசம் வந்து ரொம்ப வந்து கலர் டார்க் ஆயிரும். மாஸ்டர் அது வரைக்கும் ஒன்றா தட்டி போட்டுக்கிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா மொத்தமாக உருண்டை பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா உருண்டையும் வச்சுக்கிட்டு மொத்தமாக வேகமாக தட்டி போடணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணுறாரு. அவர் அடுத்தடுத்து தட்டி போட்டாலும் கரெக்டாக பொன்னிறமாக வர வர ஒன்றா வந்து வெளியில் எடுத்தாச்சு. இந்த அதிரசத்துக்கு சேர்க்குற அரிசி மாவு, வெல்லம், எள், ஏலக்காய், சுக்கு இது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. உடலுக்கு கெடுதி இல்லாத இனிப்புகளில் இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் புதுசாக கல்யாணம் முடிச்சு போகிறவங்களுக்கு இந்த அதிரசத்தை வந்து இனிப்பாக வந்து கொடுத்து விட்றாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி போடணும் அப்படின்னா இன்றைக்கே வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சு ஒரு 2 நாள் கழித்து இதே மாதிரி அதிரசம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அதிரசம் போட்ட உடனே சாப்பிட்றத விட ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா நல்லா நைஸாக இருக்கும். போட்ட உடனே சாப்பிட்டோம்னா ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும். உங்கள் அன்போடு கலந்த இந்த அதிரசத்தை வீட்டில் ரெடி பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.